பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மீதி வந்துருச்சா? யாரும் சாப்பிடலையா? வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டால் பிளேடு உடையாது. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். நான் கரும்பெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கரும்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. சின்ன துண்டு இஞ்சி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் பாருங்கள். இப்போ இது ஜல்லடை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, சர்க்கரையும் போடலை. நமக்கு கரும்பில் இருக்கிற இனிப்பே போதுமான அளவாக இருக்கும். ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துக்கிறேன். அதில் பாதி மட்டும் பிழிஞ்சு விட்டுடலாம். ஃபில்டர் பண்ணி விடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற விதையெல்லாம் விழாது, நம்ம குடிக்கும்போது கசக்காது. லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடையில் விற்கிற கரும்பு ஜூஸ் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். சுவையான கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கரும்பு மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாகுது. கடையில் விற்கிற டேஸ்ட் அப்படியே இருக்குது. நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் கரும்பு வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.